அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. அதன்படி விரைவில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். அதற்கான தீவிர நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. மேலும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 இருந்து மேலும் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு பின்னர் இந்த திட்டத்தை தொடங்கிய மாநிலங்களில் கர்நாடகாவில் 2000 ரூபாயும், தெலுங்கானாவில் 2500 ரூபாயும், மகாராஷ்டிராவில் 1500 ரூபாயும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு டெல்லியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 ரூபாய் வழங்கப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தொடர்ந்து 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மற்ற மாநிலங்கள் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் உயர்த்தப்படலாம் என கூறப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது சுமார் 1,16,00,000 பேர் பயனாளிகளாக உள்ளனர். தொடர்ந்து பயனாளிகளை இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி புதிதாக திருமணம் ஆகியவர்கள், புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலரும் திட்டத்தில் இணைய ஆவலாக உள்ளனர். இந்த சூழலில் பயனாளிகளின் எண்ணிக்கை மட்டுமல்லாமல் உரிமை தொகை அளவு அதிகரிக்க உள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டி நிலவக்கூடும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள், மேல்முறையீடு செய்தவர்கள் மட்டுமல்லாமல் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்கள் என அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 உரிமை தொகையை 2500 ரூபாய் வரை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.